எல்லாருக்கும் வணக்கம். ஒரே குழப்பமா இருக்கா? என்னடா எனக்கு தமிழை வச்சுக்கிறதுல அதாவது ஆதவர்ஜனா கட்சியில் சேர்றாரு. சேர்ந்த உடனே தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்குறாங்க. பதவி வாங்கிட்டு அவர் என்ன நேராக போயிட்டு திருமாவளவன் சந்திக்கிறாரு. என்னுடைய ஆசை திருமாவளவன் தான் அப்படிங்கிறாரு. கட்டி பிடிச்ச ஆசை வாங்குறாரு. ஏதாவது தளபதி விஜய்க்கு எதிராக எதுவும் திட்டம் திட்டி இந்த ஸ்லீப்பர் சினிமாலாம் செயல்பட மாட்டார, தளபதி கவுத்து விட மாட்டார. ஏன்னா நிறைய அரசியல்வாதிகளே ஆதவர்ஜனா தளபதிக்கு பெரிய தலைவலி தான். 2 பேருக்கு ஈவோ கிளேஸ் ஆரம்பிச்சிடும். ரொம்ப நாளாக ஆதவர்ஜனா தமிழை வச்சுக்கிறதுல இருக்க மாட்டாரு அப்படி இப்படின்னு பயங்கரமாக சொல்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. அதாவது மனக்குமுறல் தங்களுடைய ஆனந்தத்தெல்லாம் வெளிப்படுத்திருக்காங்க நம்முடைய தோழர்கள் நம்முடைய கமெண்ட்ல ஆனால் இதை பற்றி பேசுங்கன்னா எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது, தளபதிக்கு எதிராக எதுவும் துரோகம் நடந்தது அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவே நான் மேக் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, அண்ணா நீங்கள் கட்சியில் சேர்ந்துட்டீங்களா, உங்களுக்கு பதவியெல்லாம் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு எந்த ஒரு அழைப்புமே கட்சியிலேருந்து வரல. நானும் அதிகாரப்பூர்வமாக தமிழை வச்சுக்கிறதுல சேரலை. ஓகேவா? நம்முடைய சப்போர்ட்டுமே தளபதி விஜயோடைய அரசியலுக்கு இருக்கும், உங்களுடைய ஆதரவோட. ஓகேவா? இப்போ நேராக விஷயத்துக்கு வருவோம். அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனா தமிழை வச்சுக்கிறது சேர்ந்தார்ல, இது பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த விஷயம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. இல்லை, அதாவது ஆதவர்ஜனா எப்போது பார்த்தீங்கன்னா அம்பேத்கரோட புத்தக வெளியீட்டாளர் பேசினாரோ திமுக எதிர்த்து அப்பவே இது பிளான் பண்ணப்பட்டது அப்படின்னு நினைப்பீங்க. அதுவும் கிடையாது. ஆதவர்ஜனா அன்னைக்கு அம்பேத்கர் புத்தக வெளியீட்டாளர் பேசுறதுக்கு காரணமே தளபதி விஜயவர் கட்சியில் சேரணும் தான். பேசினதுக்கு அப்புறம் தளபதி விஜயவர் கட்சியில் சேரணும் கிடையாது. இது முன்னக்கூட்டியே பக்காவாக போடப்பட்ட ஒரு பிளான். ஜான் ஆரோக்கியசாமி, தளபதி, ஆதவர்ஜனா இவங்க எல்லாமே சேர்ந்து போடப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பிளான். அதாவது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆதவர்ஜனாவும் ஜான் ஆரோக்கியசாமியும் பழைய நண்பர்கள், பள்ளி பருவ நண்பர்கள். நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேவா? அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம 234 தொகுதிகளுமே தளபதி விஜய் தனித்து போட்டியிட முடியும். அந்த செல்வாக்கு அவருக்கு இருக்கு. அதுக்கு வந்து எல்லா, அதாவது பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டிலேருந்து எல்லாத்துக்குமே தளபதி விஜய்க்கு ஆள் இருக்கு. ஆனால் அப்படி நின்னாங்க அப்படின்னா எப்படி பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல வரும்போது 234 தொகுதி தனிச்சு நின்னாரோ அந்த மாதிரி நின்று விஜயகாந்த் மட்டும் தான் ஜெயிச்சாரு. எல்லா கட்சி ஜெயிச்சு ஆட்சியாக பிடிக்க முடியாது. அதே நிலைமை தளபதி விஜய்க்கு வரும். ஆனால் விஜயகாந்த் அவர்களோடையும் கொஞ்சம் அதிகப்படான இடங்களை தளபதி விஜய் அவர்கள் ஜெயிக்க முடியுமே தவிர ஆட்சி கட்டில் அமர முடியாது. முதல்வராக வாய்ப்புலாம் கிடைக்காது தனித்து நின்றார்னா. ஸோ அதனால தான் தளபதி விஜய் அவர்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அரசியல் கட்டமைப்பு விவரம் தெரிஞ்சவர்கள் தெரியும். இங்கே என்ன மாதிரியான கூட்டணி பலத்தோட திராவிட கட்சிகளே கூட்டணி பலம் ஜெயிக்க முடியாது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி பக்கமான ஒரு கூட்டணியோட நம்ம பலத்தோட தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு. ஆனால் அப்படிங்கும்போது நாம் பார்த்தீங்கன்னா இந்த திராவிட கட்சியில் அதிமுக போய் கூட்டணி முடியுமா? ஏன்னா அவங்க தான் முதல்வர் வேட்பாளராக இருப்பாங்க. தளபதி அவர்கள் எப்படி சேர்ந்தார்னா ஜெயிக்கலாம், திமுக தோற்கடிக்கலாம். ஆனால் துணை முதல்வர் தான் விஜய் அவர்கள் போகணும். ஸோ அதை மக்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா மக்கள் எதிர்பார்க்கறது என்ன, விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா முதல்வராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. தளபதி விஜய் அவர்களும் துணை முதல்வராக இந்த மாதிரி கொஞ்சம் சீட்டு வாங்கி அதுக்கான போக முடியாது. அவரை முதல்வராக வரணும் அவர் ஆசைப்படுறாரு. நாம இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் தான் கேள்வி விட்டு வர்றாரு. ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில தளபதி விஜய் அவர்களை முதல்வராக முன்னிறுத்தி அவர் கூட கூட்டணி பலத்தில் வந்தவங்களுக்கு ஒரு பெரிய சக்தியாக இருக்கிறவங்களுக்கு நம்மளும் பார்த்தீங்கன்னா அந்த ஆச்சரியத்தில் பங்கு கொடுக்கலாம். அப்படின்னா அது யார் சரியாக அப்படின்னு யோசிச்சு பார்த்தாங்கன்னா திருமாவளவன் அவர்கள் சரியாக இருப்பார்னு அவங்களுக்கு முதல்ல தோணுச்சு. அதனால தான் ஆதவர்ஜனா அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அவர் விடுதலை கட்சியில் இருக்கும்போது அவர் திருமாவளவன்கிட்ட பேசி எப்படியாவது பார்த்தீங்கன்னா தமிழை வச்சுக்கிறதுல சேர வைக்கலாம், வந்தாருன்னா அவருக்கு நம்ம பதவியில் பார்த்தீங்கன்னா அதாவது துணை முதல்வர் பதவி கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் திருமாவளவனுக்கு என்ன ஒரு பயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்கள் வரும்போது மக்கள் நல கூட்டணி ஒன்று அமைச்சாங்க. அதில் வைகோ எல்லாம் சேர்ந்து தனியாக நின்னாங்க, திராவிட கட்சிகளுக்கு எதிராக மாற்றாக இருந்தாங்க. அது மிகப்பெரிய தோல்வியடைஞ்சது. ஸோ அந்த பயம் திருமாவளவருக்கு இதே மாதிரி இப்பவும் ஆயிருமோ, அதாவது நம்ம திமுக இருந்து இப்போமாவது பார்த்தீங்கன்னா அந்த 2 சீட்டுங்கிறது கன்ஃபார்ம். நம்ம முரட்டு முட்டை கொடுத்தா போதும், இன்னும் கூட 2 சீட்டு கேட்டு வாங்கிக்கலாம். சரி, ஓகே. அப்போ என்ன பண்ணலாம், அதாவது புத்தக வெளியீட்டாளர் எப்படி பார்த்தாலும் ஆதவர்ஜனா திமுக எழுத்து பேசி நம்ம பார்த்தீங்கன்னா புரட்சி பண்ணிட்டு நம்ம விஜய் அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு நம்ம சேரணும் முடிவு பண்ணிட்டாங்க தளபதி விஜய். அதனால தான் ஆதவர்ஜனா தளபதி விஜய் வச்சு அந்த புக்கை வெளியிடணும்னு சொல்லி பிளான் பண்ணது. அதுக்கு பின்னாடி ஜான் ஆரோக்கியசாமி இருந்தது. இது எல்லாமே முன்கூட்டி தீர்மானிக்கப்பட்டது. திருமாவளவர்ல எப்படியாவது நம்ம இருக்கணும்னு நினைச்சாங்க. திருமாவளவர் பார்த்தீங்கன்னா அதான் அந்த பயந்துக்கு விட்டதுனால ஆதவர்ஜனா கட்சியிலேருந்து வெளியே வந்துட்டார். இப்போ தமிழை வச்சுக்கிறதா சேர்ந்துட்டார். ஸோ நீங்கள் நினைக்கலாம் ஆதவர்ஜனாக்கு வேற எதுவும் பிளான் இருக்குமா, ஆதவர்ஜனா பின்னாடி ஒரு திமுக எதுவும் குழப்படி பண்ணி தளபதி கவுத்துட்டு கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா திமுக பின்னாடி பிரசாந்த் கிஷோர், ஆதவர்ஜனா இவங்களாம் இருந்து செயல்பட்டுருக்காங்களே. ஏன்னா சப்பரேஷன் இருக்காருல்ல, ஸ்டாலினோட மருமகன், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த திமுக நிறைய வேலைகள்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க எதுவும் பிளான் பண்ணி தளபதி விஜயோட கவுத்துட்டு கூடாது, இது உசரா இருக்கணும் அப்படிலாம் கேட்பீங்க. அப்படிலாம் கிடையாது. ஸோ உங்களுக்குலாம் தெரியாது இல்லை, அதாவது ஆதவர்ஜனா பார்த்தீங்கன்னா ஒரு கோடிக்கணக்கான பணத்துக்கு சொந்தக்காரர், லாட்ரி மாட்டின் அப்படிங்கிற மிகப்பெரிய கோடீஸ்வரனுக்கு மருமகன். அவர் நினைச்சா என்ன வேணா வாங்கலாம், என்ன வேணா பண்ணலாம். அப்படி இருக்கிறவரு ஏன் தளபதி விஜயோடைய தமிழை வச்சுக்கிறதுல சேரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே தேவை அந்த அதிகாரங்கிற அந்த ஒரு பதவி தான். ஏன்னா இங்கே என்னதான் கொடி பணம் குறைச்சாலும் அதிகாரத்தில் இருக்கிறவங்க செய்ய முடியறத அந்த பணம் வச்சுக்கிறவங்க அவங்ககிட்ட தான் போய் அதை செயல்படுத்த முடியுமே தவிர நேரடியாக அவங்களால செய்ய முடியாது. ஸோ அவருக்கு உள்ள ஒரு இயக்கம் என்னன்னா, அவர் சிறு வயதுலேருந்து அவர் பட்ட வேலை அவர் பார்த்தீங்கன்னா அந்த மேடையிலேயே அதாவது புத்தக வெளியீட்டுலாலே சொல்லியிருப்பார் ஆதவர்ஜனா. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ தலித் சமுதாய மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சி அதிகாரம் அந்த பதவிக்கு வரைய முடியல கடைசி வரைக்கும். ஸோ அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், அதனால திமுக கேள்விக்கிறாரு. அதை தளபதி விஜய் அவர்கள் கொடுக்க தயாராக இருக்காரு.
அவர் முதல் மாட்டு வழியிலே அதை பிளான் பண்ணி தான் வராங்க. ஆட்சி அதிகாரத்தில் எங்களோட சேரவங்களுக்கு நாங்கள் பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. ஸோ அதனால இந்த விஷயத்தில் ஆதவ சொன்னாக்கும் தளபதி விஜய் அவருக்கும் எந்த இடத்துமே கிளாஸ் ஈவோ வரதுக்கு வாய்ப்பே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேவா, அதை வந்து நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இது எல்லாமே பக்கா பிளான் போட்டு பண்ணுறாங்க. இப்போ இந்த விஷயத்தில் திருமாவளவன் அவர்கள் தான் வரதுக்கு தயங்கிட்டே இவர் ஈடுபடியாக இருக்காரு. அதுவுமே இன்னும் அடுத்த தேர்தல் நெருக்கிற சமயத்தில் திருமாவளவன் அவர்கள் திமுக கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு கோரிக்கை வைப்பார். எனக்கு இத்தனை சீட்டு வேணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அவங்க திமுக எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்தில் பதவிக்கிறதெல்லாம் அவங்க கட்சியில் கொடுக்க மாட்டாங்க. அதுவும் மற்றவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க தான் எல்லாரும் கொடுக்கணும்னு நினைப்பாரு. ஸோ அப்படிங்கிற சமயத்தில் தளபதி விஜய் கூட வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவனுக்கு சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது ஓகே, இது பக்கமான பிளான். அது வந்து கட்சி உள்ளுவாரங்கள் எப்படி நடக்குதுன்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் கேட்கினா திருமாவளவன் இப்போவே பார்த்தீங்கன்னா மக்கள் பிரச்சனைக்கு இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா கருத்தரிக்காம நம்ம வந்து கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முரட்டு அவங்க தான் கொடுக்குன்னு சொல்லிட்டு திமுக காரங்க திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அந்த பரம்பரை கொத்தடிங்களா அதை விட மோசமாக எல்லா விஷயத்துலையும் முரட்டு கொடுத்துட்டு இருக்காரு திமுகவுக்கு. ஸோ இப்படிப்பட்ட மனுஷன் நாளைக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பதவியெல்லாம் வந்து இவர் வந்து உண்மையாக மக்களுக்காக நிற்பாரா அப்படிங்கிறது எனக்கு கேள்விக்குறியா இருக்கு. இது நீங்கள் முடிவு பண்ணிடுங்க. நம்ம வந்து இதை பற்றி பெருசாக விமர்சனம் பண்ண முடியாது. இப்போ வரைக்கும் நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது அப்படி தான் தோணுது. அவர் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஈசிஆர் ரோட்டில் திமுக கொடிக்கட்டின ஒரு காரில் பெண்களை துரத்தாங்கன்னு ஒரு நியூஸ் வருது. திமுக சைட்லேருந்தே மறுப்பு தெரிவித்து பயங்கர இது வரல. கனிமொழி அவர்களே அது யார் பண்ணாலும் அவங்க தண்டிக்கப்படணும் அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறாங்க. ஆனால் திருமாவளவன் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா அந்த திமுக கொடி கட்டுறதுனாலே அவங்க திமுக காரங்கன்னு சொல்லிட முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டர் மட்டும் அவங்க கொடுக்காரு முதல் ஆளாக வந்துட்டு. எதுக்கு எடுத்தாலும் அதாவது பார்த்தீங்கன்னா எந்த விஷயம் வந்தாலும் இப்போ ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபிசிஐடி வழக்கு வரும்போது அது வேண்டாம்னு சொல்கிறீங்க. அதே வேங்கவேல் இஷ்யூவில் சிபிசிஐடி வைக்கணும், காவல்துறை சரியில்லைங்கிறாங்க. ஸோ இப்படி திமுக ஒன்றா அவங்க யாராவது எதிர்த்தாங்கன்னா முதல் ஆளாக வந்து நிற்காரு. திருமாவளவன் மட்டும் கொடுக்காரு கூட்டணியில் இருக்கேன் அப்படிங்கிறக்காண்டி. அதாவது கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்க கட்சிக்கெல்லாம் நீ வந்து கூட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. கூட்டணியில் இருக்கிறது தேர்தல் நேரத்தில் நாங்களும் உங்களும் சேர்ந்து நிற்போம் அப்படிங்கிறது ஜெயிக்கிறதுக்கு அவ்வளோதான். அதுக்கப்புறம் யாராக இருந்தானே தப்பு செஞ்சால் தப்புன்னு சொல்லணும், அதுக்கு தைரியம் வேணும். அப்படி இல்லைன்னா அவருக்கும் தனிவு கட்சி தேவையில்லை திருமாவளவனுக்கு. அதை கட்சி நேரம் திமுக சேர்ந்த வேண்டியதானே. ஸோ அப்படியே நமக்கு தோணுது. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் சில பேருக்கு கூட்ட வைக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. திருமாவளவன் அப்படி வரலை அப்படின்னா அதுக்கு இன்னொரு பக்கம் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஒருவேளை அன்புமணி ராமதாஸ் அவரோட சேர்ந்து ஒரு கூட்டணி வைக்கலாம். அது கன்ஃபார்மாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருமாவளவன் இல்லைன்னா அன்புமணி ராமதாஸ் அவர் கட்சி. ஸோ இதை சேரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேமுதிக இதோ கூட்டணி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் கூட்டம் நெருங்கினோட தான் எல்லாம் தெரியும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சு வைக்கிறேன். அதாவது ஆதவ் அர்ஜுனாவால் தளபதி விஜய் அவருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய சேதாரம் நடக்காது, வளமாக தான் அமையும். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இளைஞர்களை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் தளபதி விஜயோடைய தமிழ் வச்சுக்கிறத சேர்ந்திருக்காங்க. இளைஞர் பட்டலம் கட்டமைப்பு பெருசு. அதை வந்து வழி நடத்தினா ஒரு உத்தியோகத்தோட துடிப்போட இருக்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வரும்போது அதை வந்து நடத்துறதுக்கு நல்லபடியாக இருக்கும், ஒரு பக்கபலமாக அமையும். உங்களுக்கு தெரியும் யாருக்குமே பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் இருக்காரு. அவர் வந்து ஒரு சிறப்பாகவே தளபதி விஜய் என்ன வேணா செய்யறது துணிஞ்சு போய் ஒரு இறக்கி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த மனுஷன் பொதுச் செயலாளர் மாதிரி நடந்துக்கல. எதிரிகள் கூட அவரை விமர்சனம் பண்ணாங்க. என்னப்பா அவர் பொதுச் செயலாளர் தான் அவர் வீட்டுக்கு காலடியே படுத்து கிடக்காரு அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த மனுஷன் தளபதிங்கிற மனுஷனுக்காண்டி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலையில இறங்கி பார்க்காரு. நம்மளுக்கு பார்க்கவே தெரியுது. ஆனால் அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சிக்கிறது தவறான ஒரு விஷயம். ஆனால் அவருக்கு பக்கபலமாக இருக்கணும்னா இப்போ ஆதவர்ஜனாவை கட்சியில் சேர்த்துருக்காங்க. ஆதவர்ஜனாவும் ஒரு துடிப்போட செயல்படுறது. ஏன்னா அவர் கேட்கறதுக்கு ஒன்றும் பெரிய கிடையாது. எளிய மக்களும் அந்த ஆட்சியிலே அதிகாரத்தில் பங்கு பெறணும் அப்படிங்கிறது. ஸோ அதை தான் தளபதி விஜய் முதல் மாட்ட தெரியும் சொல்லிட்டாரு. நான் தான் அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கேன் என் கூட சேரணும்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்படிங்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சதி அதாவதுன்னா தளபதி விஜய் அவருக்கு வந்து கவுத்துவார் ஸ்லீப்பர் சிலிம செயல்படுவார் அப்படிங்கிறதுலாம் சொல்றதுக்கு எந்த ஒரு அவசியமே கிடையாது. அது பாட்ட வேற லெவலில் போயிட்டு இருக்கும். இது எல்லாமே எதிரிகள் வேணால் கதறலாம். இப்போ திமுகவும் அதிமுக தான் கதறிட்டு இருப்பாங்க. அதாவது திமுக ஆல்ரெடி கதறிட்டுன்னு சொல்லுங்க. அதிமுக எதிர்பார்க்கவே இல்லை இந்த ட்விஸ்ட்டை. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க கூட கட்சியில் கூட்டணி சேருவாங்களே அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு நிலையில அவங்க கட்சியில இருந்தே நிர்மல்குமார் வந்து பார்த்தீங்கன்னா நேராக தமிழை வச்சுக்கிறத செஞ்சாரு. ஸோ அவங்களுக்குமே பெரிய ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பாதிப்பு தான். இனிமேல் தான் தெரியும் அதிமுக என்ன ஒரு முகத்தோட செயல்படுறாங்க, தளபதி விஜய் அவர்கள் எதுக்குறாங்களா விமர்சிக்கிறாங்களா அப்படின்னு மாதிரி தெரியும். அதாவது 2026 வரைக்குமே அரசியல் கட்டம் வேற லெவலில் போயிட்டு தளபதி விஜய் அவர்கள் நிறைய ஒரு பிளான்களை வச்சிருக்கிறாரு. இனிமேல் ஒரு மிகப்பெரிய ஒரு வஜ்ராயுதமே ஒன்று இருக்கு, ஆயுதம். அதை எப்போ எடுப்பாருன்னு கேட்டீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி நான் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன பண்ண போறேன்னு சொல்லி தளபதி விஜய் ஒன்று அறிவிப்பார்ல, அதுதான். அது வேற லெவலில் இருக்கும், வேற மாதிரி செயல்படும். ஏன்னா அந்த திட்டங்கள் தான் மெயினாக செயல்படும் தளபதி விஜய்க்கு ஓட்டு போட வைக்கிறது. இப்போ வந்து எதிர்பார்ப்பு இருக்காங்கல்ல, தளபதி விஜயோட ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டங்கள் செயல்படுத்துவார் அப்படின்னு வரும்போது அது வேற லெவலில். ஏன்னா தளபதி விஜய் ப்ராக்டிக்கலான ஆளு. அவர் அன்றைக்கே மேடையில முதல் மாட்டு பண்ணி சொல்லிட்டாரு, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எல்லாம் இங்கே வரல, நாங்கள் அதை மாற்ற போகிறோம் இதை மாற்ற போகிறோம் வரல, ப்ராக்டிக்கலாக நாங்கள் வரப்போகிறோம், என்ன செய்ய முடியுமோ அதை சொல்லுவோம் அப்படின்ட்டாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா மீனை பிடிச்சி கொடுக்காதவங்களுக்கு நாங்கள் மீனை பிடிச்சி கொடுக்குறோம் அப்படின்ட்டாரு. அதுலேயும் தெரிஞ்சு போச்சு புதுசாக எதுவும் மாற்ற வரல.
கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அதுதான். ஸோ அது வந்து விஜய் அவர் செய்வார், அதை முன்னிறுத்துவார் நான் நம்புகிறேன். ஸோ எப்போ மாதிரி நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம். உண்மையாக நமக்கு என்ன தோணுதோ உள்ளத்துலேருந்து அதை சொல்லுவோம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ இதை பார்க்கும்போது ஏதாவது உங்களுக்கு சரியாக தவிர ஏதாவது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.